வணக்கம் நண்பர்களே. பூஸ்டிங் எக்ஸ்போர்ட்ஸ் ஏற்றுமதியை ஊக்குவிக்கக்கூடிய சேவைகள், அந்த சேவைகள் சார்ந்த பொருளாதாரம். இது இந்திய பொருளாதார இலக்கு 2047 38 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் நோக்கி நம்ம போகக்கூடிய பாதையில் இந்த துறைகளெல்லாம் நம்மளை எடுத்து செல்லும். இவைகளில் ஈடுபட்டால் தேசத்தினுடைய பொருளாதாரத்தோடு நாமும் இணைந்து முன்னேறுவோம். சரி, இந்த ஏற்றுமதியை ஊக்குவிக்கக்கூடிய பூஸ்டிங் எக்ஸ்போர்ட்ஸ்னால் என்ன, அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, C&Fன்னு சொல்லுவாங்க, கேரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட். இதெல்லாம் சேவைத்துறை தான். கேரிங் அண்ட் ஃபார்வர்டிங்கில் ஒன்றும் சேல்ஸ் இல்லை. ஒருவர் தன்னுடைய சேவை திறனை மனித வளத்தை கொண்டு ஒரு போர்ட், அதாவது ஏர்போர்ட்டாக இருக்கலாம், ஹார்பராக இருக்கலாம், மன்னிக்கிறேன், இவைகளிலிருந்து பொருட்களை, சரக்குகளை கையாளுதல். இது எக்ஸ்போர்ட்டுக்கு போர்ட்டு தான் முக்கியமான இடம். அதாவது துறைமுகமோ ஏர்போர்ட்டோ அந்த முனையங்கள் தான் ஏற்புடைய இடங்கள். இந்த இடத்தில் சேவைத்துறை என்பது மிகப்பெரிய பங்காற்றுகிறது. இதில் வரி விதிப்புத்துறை, கலால் துறை, மத்திய கலால் துறை என்று சொல்வார்கள், மத்திய வரி விதிப்புத்துறை என்று ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. இப்போ இந்த சேவைத்துறைகள் எல்லாம் இந்த நாட்டினுடைய பொருளாதார இலக்குகளை நோக்கி போகும்பொழுது வளரக்கூடிய துறைகளாக கண்டறியப்படுகிறது. அப்போ பூஸ்டிங் எக்ஸ்போர்ட்ஸில் இன்னும் வரக்கூடியது என்ன அப்படின்னா, சர்வதேச வியாபாரத்தில், சர்வதேச அந்த வியாபார தளங்களில், சர்வதேச வணிகத்தில் இந்திய MSME செக்மெண்ட் வந்து அப்கிரேட் ஆகணும். இதுக்கு அரசாங்கம் உதவி செய்து, வங்கிகள் நிதி உதவி செய்கிறாங்க. அரசாங்கம் என்ன உதவி செய்ய முடியும்? திட்டங்கள் திட்டலாம். இதை மாதிரி திட்டங்கள்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட், ஏற்றுமதி துறையை நோக்கி நீங்கள் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பூஸ்டிங் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுல நாம் ஏற்றுமதியை அதிகப்படுத்தினால் உள்நாட்டு உற்பத்தி கூடும். உள்நாட்டு உற்பத்தி என்பது MSME சார்ந்ததாக தான் இருக்கும். சிறு குறு நடுத்தர தொழில் வர்த்தக நிறுவனங்களை சார்ந்ததாக தான் இருக்கும். இந்த நிறுவனங்களுடைய வளர்ச்சி என்பது ஏற்றுமதி வளரும்போது இதுவும் வளரும். அப்போ வேலைவாய்ப்பு கூடும். மனித வளம் அதிக தொழில் துறைக்கு பயன்படுத்தப்படும். தொழிலுக்கு அதிக மனித வளம் பயன்படுவதால் நாட்டில் குற்றங்கள் குறையும். மிக முக்கியமாக யோசித்து பாருங்கள். பூஸ்டிங் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எங்கே கடைசி வருது பாருங்கள், குற்றங்கள் குறையும், வேலைவாய்ப்பு பெருகிறது. நாம் நியாயமாக உழைத்து சம்பாதித்தால் இந்த நாட்டில் பணம் கிடைக்கும் என்றால் எவன் திருட போகிறான்? ஏன் அந்த திருட்டு வேலை செய்ய போகிறாங்க? உழைக்காமல் முன்னேறுவன் தான் திருடுவான் என்பது தவறான ஒரு நோக்கம். இங்கு உழைத்தும் முன்னேறாதவர்கள் தான் திருடுகிறார்கள். இதை குறித்த நிறைய வீடியோக்கள் கூட என்னுடைய சேனலில் இருக்குது. ஸோ இந்த தொழில் சம்பந்தமான மார்க்கெட்டிங், சேல்ஸ், தொழில்துறை, தொழில் வாய்ப்புகள், ஏற்றுமதி, இறக்குமதி, சேவைத்துறை, உற்பத்தி துறை, எல்லா துறையும் சம்பந்தமான வீடியோக்கள் என்னுடைய சேனலில் வந்துகிட்டு இருக்கு. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.